உன்னோட பாடி பில்டிங் கேரியர் இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி ஸ்டேஜ் பாடி பில்டிங் அப்படிலாம் நீ பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லியும் இந்த மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? தி சுல்தான் ஆஃப் சிமிட்ரி ஃபிளக்ஸ் வீலரை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் நிறைய பேரை பத்தி பேசியிருக்கேன், நிறைய பேரை பத்தி படிச்சிருக்கேன். ஒரு மனுஷனை பத்தி படிச்சுன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆனது இவரோட ஸ்டோரி தான். நான் ஏன் இவ்வளவு ஹைப் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும். 1994ல இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட் நடக்குது, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். அதுல பாடி பேரலைஸ் ஆன அளவுக்கு போயிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே பெரிய காம்படிஷன் தான். அர்னால்ட் கிளாசிக்ஸ், மிஸ் ஒலிம்பியாட இவரோட பெரிய காம்படிட்டரே ரோனி கோல்மன் தான். ஸ்டேஜ்ல அடிச்சுட்டு சாவாங்க, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். 1999ல இவருக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் வருது, கிட்னில ஒரு டிசீஸ் வருது. அதோடயே 2000ல மறுபடியும் அர்னால்ட் கிளாசிக்ஸ் பண்றாரு. பாருங்களேன் இந்த மனுஷோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. மறுபடியும் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரு 2000ல. அதுல இருந்து அவ்வளவுதான், ஃபிளக்ஸ் வீலரோட பாடி பில்டிங் இது கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது 2002 2003ல மறுபடியும் கம்பேக் பண்ணி ஸ்டேஜ் பண்றாரு. அதுக்கப்புறம் தன்னோட ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு தன்னோட 51வது வயசுல 2017ல மறுபடியும் வந்து காம்படிஷன் பண்றாரு. நீங்க பாருங்களேன் ஒரு மனுஷனோட மைண்ட் எந்த அளவுக்கு, இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா கம்பேக் நம்மளால ஒரு கம்பேக்கே செத்து போயிடுறோம். ஆனா இந்த மனுஷன் லைஃப்ல கம்பேக் மட்டும்தான் இருக்கு. இவர் ஒலிம்பியா ஜெயிக்கல, ஆனா இவர் லைஃப்ல நடந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் அடிச்சு நொறுக்கி ஜெயிச்சு வந்திருக்காரு. நீங்க ஃபிளக்ஸ் வீலர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.